ஒரு காலத்தில் ஒரு உயரமான மலையின் அருகே ஸ்மார்ட்டான புத்திசாலி மான் ஒன்று தன் இரு குட்டிகளுடன் வசித்து வந்தது. காலையில் கண்ட கனவு மனதை உறுத்த தன் குட்டிகளுடன் காட்டில் புற்களை மேய சென்றது. புற்களை மேய்ந்த மான் குட்டிகள் பேசின. அண்ணா, நாம் ஒளிந்து விளையாடுவோமா? ப்ளீஸ் அண்ணா. விளையாடுவோம். இருவரும் ஓடி ஒளிந்து விளையாட கிளம்பின. காலை கண்ட கனவு மீண்டும் மனதில் காட்சிகளாக தோன்றின. மானை வேட்டையாடி தூக்கிச் சென்ற புலியும் மானை இழுத்து சென்ற கனவின் காட்சியும் மனதில் தோன்றி மறைந்தன. திடுக்கிட்ட மான் தன் குட்டிகளை காணாது திகைத்தது. பயத்துடன் அவைகளை தேடி ஓடியது. சிறிது நேரத்திலே தன் ஒரு குட்டியை கண்ட மான், உன் தம்பி எங்கே? அதுதாம்மா தெரியவில்லை. எங்கேயோ தேட முடியாத இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என நினைக்கிறேன். இருவரும் மேலும் தேடி ஓடினர். அவர்கள் கண்ணில் ஒரு குகை தென்பட அதற்குள் இருவரும் நுழைந்தனர். இது புலியின் குகை. இங்கு ஏன் நீ வந்தாய்? அப்போது புலி வரும் சப்தம் கேட்க முரட்டு குரலில் சப்தமாக பேசியது. குகைக்கு அருகில் வந்த புலி, உள்ளே ஏதோ சப்தம் கேட்கிறது, யாராக இருக்கும் என யோசித்த போது, டேய், எதுக்குடா பசிக்குதுன்னு கத்துறே? புலி இப்போது வந்துவிடும். அதை அடித்து உனக்கு சாப்பிட கொடுக்கிறேன். கொஞ்சம் பொறு. நம்மளையே அடித்து தன் குட்டிக்கு சாப்பிட கொடுக்கிறேன் என சொல்கிறானே. நம்மை விட வலிமையான எவனோ ஒருவன் நமக்காக குகையினுள் காத்திருக்கிறான். நாம் ஓடிவிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. புலி திரும்பி கூட பார்க்காமல் காட்டினுள் ஓடியது. அப்போது எதிரே வந்த நரி, என்ன புலியாரே, வாலில் தீப்பிடித்தது போல் ஏன் இவ்வளவு பயந்து ஓடுகிறீர்கள்? ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்கள் சார். நரியிடம் நடந்ததை விவரித்தது புலி. காட்டின் சின்ன ராஜா நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடன் நான் வருகிறேன். குகையினுள் சென்று இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம். வாருங்கள். புலிதான் அவர்களது இரவு உணவு. எனவேதான் நீ தைரியமாக வருகிறாய். உனக்கென்ன? நீ தந்திரமாக ஓடினாலும் ஓடிவிடுவாய். நான் தான் மாட்டிக்கொள்வேன். என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம் இருவரது வாளையும் ஒன்றுடன் ஒன்றாக கயிற்றால் கட்டிக்கொள்வோம். பின் நான் எப்படி உங்களை தனியே விட்டுவிட்டு ஓடிவிட முடியும்? அப்போது அங்கே வந்த கரடி இருவரது வாளையும் ஒன்றுடன் ஒன்றாக கயிற்றால் கட்டியது. தைரியமான புலி நரியுடன் சேர்ந்து குகையை நோக்கி நடந்தது. குகையை நோக்கி யாரோ ஓடி வரும் சப்தத்தை கேட்ட மான் குகைக்கு வெளியே சென்று பார்த்தது. புலியும் நரியும் சேர்ந்து வருவதைக் கண்டு குகையினில் சென்றது. என்ன செய்யலாம் என ஒரு கணம் நினைத்த மான் குட்டிகளிடம் பேசியது. உள்ளே யாரோ பேசும் சப்தம் கேட்டு உற்று கவனித்தது. உங்கள் நரி மாமா உங்களுக்காக ஒரு புலியை கட்டி இழுத்து வந்து கொண்டிருக்கிறார். இன்றிரவு உங்களுக்கு நல்ல விருந்துதான். புலியின் மொத்த கோபமும் நரியின் மீது திரும்பியது. பயந்த புலி நரியை இழுத்து கொண்டு ஓடியது. Please click the link for full story. Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.